சென்னை மணலி அருகே 2 வீட்டிற்கு இடைப்பட்ட அரை அடி சந்துக்குள் சிக்கிக்கொண்டு உயிருக்கு போராடிய மூதாட்டி 3 மணி நேரம் போராடி மீட்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிவர்மன் இணைகிறார். மணிவர்மன், இந்த 2 வீட்டுக்கு இடைப்பட்ட அந்த சந்தில மூதாட்டி எப்படி மாட்டிக்கொண்டார்? அவரை மீட்டு விட்டார்களா? என்ன நிலவரம் மணிவர்மன்? சென்னை மணலியில் 2 வீட்டுக்கு இடைப்பட்ட அரை அடி சிறிய பகுதியில் மூதாட்டி ஒருவர் சிக்கிக்கொண்டு உயிருக்கு போராடிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரமாக போராடி அவரை மீட்டுள்ளனர். குறிப்பாக மணலி காமராஜர் தெருவை சேர்ந்தவர் பொம்மி. 60 வயதான இவர் திருமணமாகாமல் தனது உறவினருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் உறவினர்கள் அனைவரும் திருப்பதி கோவிலுக்கு சென்றுள்ள நிலையில் வீட்டில் இவர் மட்டும் தனியாக இருந்துள்ளார். இந்நிலையில் வீடு துடைக்கும் மாப் என்னும் உபகரணம் மொட்டை மாடியிலிருந்து 2 வீட்டுக்கும் இடைப்பட்ட அரை அடி சந்தில் விழுந்து விட்டது. இதனை எடுப்பதற்காக பொம்மி சந்தின் உள்ளே சென்றுள்ளார். குறிப்பாக எதிர்பாராத விதமாக உள்ளே சிக்கிக் கொண்ட அவர் வெளியே வர முடியாமல் தவித்து கூச்சலிட்டுள்ளார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவரை காப்பாற்ற வெளியே எடுக்க முயற்சித்துள்ளனர். ஆனால் அவரை மீட்க முடியாத நிலையில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த மணலி போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் 3 மணி நேரமாக போராடி பொம்மியை பத்திரமாக மீட்டுள்ளனர். குறிப்பாக அவர் உள்ளே சிக்கிக் கொண்ட நிலையில் அவர் எப்படி மீட்பது என்பது பெரும் சவாலாக இருந்த நிலையில் கயிறு கட்டி உள்ளே இறங்கி அவரை பத்திரமாக மீட்டுள்ளது பொதுமக்களுடைய பாராட்டை பெற்றுள்ளது. இதில் சிறிய சந்தினில் சிக்கிய அவருக்கு முகம் மற்றும் முதுகு போன்ற இடங்களில் சிராய்ப்பு காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை வெளியே மீட்ட பிறகு அவரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். சிறிய சந்து வழியாக உள்ளே சென்ற மூதாட்டியை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினரை அப்பகுதி மக்கள் பாராட்டியுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.